வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன்டா. வீட்டுக்குள்ளே தனியா தனியாவில் இருக்கா? வீட்டுக்குள்ளேயே கக்கூசிலையா? இல்லைடா, வீட்டுக்குள்ளே இருக்கிற கக்கூசில தனியாக. நீ தனியாக இருக்கியா யோகா? இல்லைடா, போடா. அவன் தனியாக இருப்பானா? படுத்தாம்னா ஏன் வீட்டில் எங்கேயாவது வெளில போயாச்சு நம்ம ரூமுக்குள்ளே உட்காந்து எல்லா லைட்டையும் போட்டுடுவான். எல்லா லைட்டும் போட்டு வேண்டாம், எல்லா பாட்டும் அனுப்பிச்சிடும். எல்லா இது பாட்டு எல்லாத்தையும் போட்டு பக்தி பரவசமாயிடுறது. ஆமாம், நீங்கள் இப்போ யோகாவை பற்றி சொல்கிறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். யோகா குட் பை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 10 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணி விட்டுருவான். ஜாயி அப்போ சொல்லாதீங்க. ஐயோ ஐயோ. அப்புறம் யோகா பச்சா யோகா. நீ எப்போ வயசுல கால் பண்றியோ அப்பதான் குட் பை. இது நடக்காது. சொன்னேன் எப்போ நீ வந்து அவளை கரெக்ட் அப்பதான் குட் பை. அஜிபி நீ சொல்ல நானே தான் சொன்னேன். நீ கரெக்ட் பண்ணா நான் உனக்கு 1000 ரூபாய்க்கு ஆசி பண்றேன். 400 என்ன அதுக்கு பண்ண முடியாதுதான். சரி, அதே நானும் பண்ணேன்டா. 100 ரூபா 300 ரூபாடா யோடா. 300 ரூபாய் கரெக்ட் பண்றா. நம்பர் தான். அவங்க யாரு இது? காஞ்சனா தெரிஞ்சிருச்சா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? வயசுல யோகா மேம் எல்லாரும் அப்படி முன்னாடி கேட்டாங்கன்னா ஆஃப் பண்ணா இருக்கேன். இல்ல டவுன்லோட் ஆகி ஆஃப் பண்ணா டேட் ஆயிடும். சரிடா, ஸ்டாப் பண்றது அதான் செம்ம ஏசி மச்சான். உள்ள சிலுசிலுன்னு இருக்கு மச்சான். விக்கி, நீ போன தெரியுமா? நீ வரும்போது ஒரு கேம் ஓபன் பண்ண நாட் ட்ரெஸ் பண்ணி வந்துடல? ஆமா. நீ போனதுக்கு அப்புறம் ஒர்க் ஆகுதுடா. எதுடா என்ன பெஸ்ட் மோஸ்ட் வாண்டடா? அதேதான். அட பிக்காடி பைய உள்ள போன் எடுத்துருக்கோம்ல, நான் வந்திருக்கோம்ல. எதுக்கு போறோம்? அங்க ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஒன்று விசாரிச்சு. யூனிவர்சிட்டி யாரு கூட கேட்காம கிளம்பி வந்துருக்கான்டா. சேர போற மட்டும் சொல்லிடாத என்கிட்ட. சேர போறது இல்லடா, அங்க வந்து நார்வேல வந்து அவன் டாப் கொஞ்சம் தள்ளிட்டான்டா. ஒருத்தர் வந்து இருக்காரு எம்எஸ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, சில யூனிவர்சிட்டிலாம் அவர் வந்து கோஆர்டினேட்டரா இருக்காரு. டேரக்டர் கீழே அவரு பார்த்து பேச போயிடணும். அவர் எங்க தெரியுமா இருக்காரு? நம்ம WCC உமன்ஸ் காலேஜ்ல. அவருக்கு என்ன வேலைன்னு தான் தெரியல. அவர் இல்லடா, நாங்க பேக்க போனாரு வேலை ஆள்ற. அவங்க டாப் பண்ற தாண்டி இருக்கலடா. அப்படியா? அப்ப அழகப்பா யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு தெரியுமா? அவன் பாதுல இருக்கும். சரி, உன் வேலையை வைக்கணும்னு சொல்லுத. அதான் மச்சான் சும்மா சொல்லி பார்த்தா. நீ தானே அடிக்கடி சொல்லுவ நீ பெரிய ஆள் மச்சான் அப்படின்னா. ஆமா நான் கொத்தனாரே அப்படிங்களா? அதான் இந்த சந்தி கேப்ல ஒருத்த மிஸ் ஆயிட்டாங்க. யோகா என்னடா பண்ற? சும்மா இது எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபோரம். அங்க போய் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எடிட் பண்றேங்க. அவனுக்கே அந்த போஸ்ட் ஒன்று ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சு இப்போ இது பண்ணுறேன். சும்மா இருக்க மாட்டீங்களா? டீம்ல திருப்பி வந்துட்டாங்க பாத்தீங்களா? கடுப்பாருடா, எல்லாத்தையும் எடிட் பண்ணுங்கடா. அடுத்து ஆக்ட் பண்ண போறது நம்ம ஹேக்கர் யோகா. எல்லாம் படிக்கலாம்டா. ஹலோ, யோகாவோட மைண்ட் வாய்ஸ் சொல்லட்டா? இவனுக்கு என்னதான் சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன். ஆமா. அனேஷ் சொல்றா பண்ணிருக்கியா? அதை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளே பண்ணா. ரெக்கார்ட் பண்றதுயா? ஏன்னா ப்ளே ஆகாதேடா. ப்ளே ஆகும், ப்ளே பண்ணி பாரு. என்ன சின்ன பசங்க அந்த அந்த மேட்ரு சொல்லி அவனை வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். யாரும் நம்ம யார்கிட்டையும் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுக்கிட்டாங்க. யாருக்கே ஒரு பிள்ளை கரெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல போகிறேன். எனக்கு வேறு வேலை இருக்கு. அந்த அதை வந்து அண்டர்லைன் பண்ணணும். நியூ பேசினது ரெக்கார்ட் பண்ணுங்களேன் அப்படியே.
அது பண்ணா அவ்வளோதான் முடிஞ்சா. கீழே வளராதுங்க. நான் லிங்கை போட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு 2 minutes கால் பண்ணுறேன்டா. ஐயோ ஹலோ ஹலோ 2 minutes கால் பண்ணுறேன். வந்தோன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணதுக்கு. நான் எங்கள் அப்பா கூட பேசியிருக்கேன் சொல்லிட்டே இருந்தேன். யார் கூட பேசுறீங்களா? நீங்கள் அப்பா கூடடா. அதான் சரி எல்லாம். டேய் உங்கள் ஊர் மீனை தின்னு எனக்கு கண்ணை ஒரு சைடு வீங்கிட்டு. ஏன்டா? ஆமாம் எனக்கு டாக்டர் சொன்னதே மறந்துட்டேன்டா. மீன் திங்கூடான்னு டாக்டர் சொல்லியிருந்தாருடா, மறந்தே போயிட்டேன்டா. ஏய் மீன் தின்னா கண்ணுக்கு நல்லதுடா. அப்படி இல்லைடா, எனக்கு டாக்டர் சொல்லியிருந்தாருடா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு, அதனால மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. மறந்து மீனை பார்த்தோன்னு நாக்கு ஓடிட்டு கண்ணு வீங்கிட்டு கண்ணு வீங்கிட்டு. விடு, அப்படியாச்சும் உனக்கு கொஞ்சம் சதை வச்சிருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுது. சந்தோஷப்படு. அதான் வச்சா நானும் சதை வைக்க பண்ணி வச்சே முடியும். உனக்கு சதை வைக்கணும் அவ்வளோதானே. கதையை பிடிங்க அந்த கொடுத்து. எனக்கு 4 எலும்பு கொஞ்சோண்டு ஒரு கிலோ சதை. 4 எலும்பு கிலோ 68 கிலோ இல்லையோ கம்மியாயிட்டா. விக்கி உனக்கு சதை வைக்க ஒரே வழி சொல்லட்டா? உன் ஆளுகிட்ட ஒரு உருட்டை கட்டையை கொடுத்துட்டு நல்லா நங்கு நங்குன்னு அடிக்க சொல்லு. அதான் அடிக்க மாட்டானே, அடிச்சா நான் கொடுத்துருவேனே, சந்தோஷமா கொடுத்துருவேனே. இல்ல மச்சான், டெய்லி அதான் நடக்குது. சமாளிக்கிறான். அது நடக்குமா மச்சான்? அது மாறிடுச்சு. அது வந்து நல்லா பீஸா உடஞ்சிச்சு. இது வாங்கி கொடுத்துட்டா. விக்கி நீ சொன்னது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. சூப்பர். ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து குட் பை அதுக்கு இப்படி சொல்றா. நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். நீ வைஷ்ணவியா வந்து எப்போ கால் பண்றது அப்பதான் சொல்லியாச்சு. இங்க அதெல்லாம் முடியாதுடா. நான் சொல்லிட்டோம்ல, அவன் எப்போ கால் பண்ணா அப்பதான் குட் பை. இப்போ வந்து நீயோ வந்து குட் பை பூஜா கால் பண்ணிட்டான். நான் இந்த பிரச்சனை வரல. நான் இந்த மாதிரி ஏதோ கால் பண்ண அப்பதான் குட் பை. யோகா உனக்கு ஆசை அது மேல உனக்கு அது ஆசைதான் இல்லையா? இருக்கும்டா. இருக்குதா? என்னடா சேவை இருக்குதான்டா. சின்ன இருக்கான். ஆசைதான் அதனால ஆசை கூட ஏன் அப்படி இருக்கீங்க? ஆமா இவர் ரொம்ப நல்லவர். உலர்றீங்க. ஏய் கம்மிடா. சேவை எவ்வளோ பெரிய ஆளு. டாப்ல தான் இந்த கைட்டு வர ஏதாச்சும். ஏன்டா இன்னும் வளர்றா? யோகா வந்து ஒண்ணுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்ல, அதனால அப்படி நடிக்க. யோகா உனக்காக ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். பேசிக்க. அவன் தான் நண்பன். எவ்வளவு வேற எங்கடா வரும்? அதான் யோகா உண்மையை சொல்றா. வயசே உங்களுக்கு காட்டிக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உண்மையே சொல்றீங்க. எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. ஐயோ நைட்டு டிஸ்டன்ஸ் போச்சு. என்னடா போங்கடா. சரி மாப்பிள்ள, நீதான் சொல்லணும். புது மாப்பிள்ள என்னடா லவ் பண்ணா புது மாப்பிள்ளடா. எல்லாம் ஓவரா லவ் பண்ணா புது மாப்பிள்ள. லவ் பண்ணி சக்சஸ் ஆயிட்டுனா புது மாப்பிள்ள. சரி ஓகே. சக்சஸ் ஆனா புது மாப்பிள்ளையாடா? ஆமாடா, இப்ப சக்சஸ் ஆயிருக்கு. அப்ப புது மாப்பிள்ள தானே? ஆமா சார். நீ பேரன் தட்டி பார்க்குற வயசு தான்டா உனக்கு. அப்போ அப்படியே வச்சுக்கே. கட்சிகளா இல்ல அப்படிதான் கடுப்பா இல்ல. டுவெல்த் அடுத்த வருஷம் வேற மொபைல் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா. டுவெல்த்ல வீட்டுல இப்போ அது வேற. அது பெரிய கஷ்டம்டா. ஆனா அவ ஐயா பாவம்டா. ஏன் சொல்றேன், நிலைமை என்ன ஆக போதும். பச்சா உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல. அவ நிலைமை என்ன ஆக போதும். அவன் நல்லா தானே இருப்பான். சொல்றா.
டாப்ல கரெக்டா இருந்துச்சியா? என்னதாங்க அப்போ டெய்லி ஏசியில தான் இருக்கான் பையன். நல்லா இருக்கு. என்னது யாரா கிராஸ் டாக்லாம் பண்ணிட்டு முதல்ல ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண சொல்றான் அவனை. ரெக்கார்டிங்லாம் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா விடு. எங்களுக்கு தெரியும் கீன் சத்தம் கேக்குது என்கிட்டே வா. எனக்கு கேட்கும் உனக்கு எப்படி கேட்கும்? எனக்கு கேக்குதுடா பாஸ். நாங்களும் ரெக்கார்டிங்லாம் பண்ணிக்கிறோம். நான் என்ன யோகா மறந்துச்சியா? யோகா மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல. காஞ்சனா படம் பார்த்தியா? அவன் பாக்கலடா எப்படா பாப்பான். அவன் வந்து எல்லாரும் இருக்கணும். அம்மா வாங்க வாங்க அப்பா வாங்க லைட் ஆன்ங்க தண்ணெல்லாம் போட்டுங்க இப்போ முடிங்க. கரெக்டா பேர் போடுற வரைக்கும் தான் பாத்துருப்பேன். அதுக்கு மேல பாத்துருக்க மாட்டோம். அதுக்கு மேல எங்க போய் சொல்லிட்டுமா எங்க போய் சொல்லுவீங்க. அங்கத்தால பிரேஞ்சிக்கு வரும் தெரியுமா? அதே மாதிரி சரி விடுங்க. ஒருத்தனையும் நம்ம கலாச்சாரம் தான் அது. சரி அப்ப நீ வா. என்ன எல்லாரும் கலாய்ச்சிங்களா? இவனை கலாய்க்கிறோம் கண்டிப்பா கலாய்க்கிறோம். பார்த்தா ரொம்ப நல்லா என்ன நடக்குது? என்ன நடக்குது? எங்க என் கூட இருந்தத எங்க போன் பண்றா? என்னடா நடக்குது இங்க? காதல்னு நினைச்சேனே போனாலே நீ யோசிக்க மாட்டேன். இப்பதான் அதுக்குள்ளேயும் பெரியரா பாருங்க. அது கூட இந்த பாட்டு வந்து தெரியுமா புதுசா? எங்கேயும் மயக்கம் மயக்கமா அதான் வச்சிருக்கேன். அந்த பாட்டு கேட்டு கேட்டு லிரிக்ஸ் அனுப்பி விட்டேன். சமர்த்திட்டு காலைல வந்து ஆமா என்னடா உனக்கு லிரிக்ஸ் அனுபவிக்கே திட்டு வந்துச்சுன்னா நான் காலாட்டி வேணா வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு திட்டு விடுவியா? நிலவை எவ்வளவு பத்தியா? நீ துட்டு வச்சுக்கிற வச்சுக்கிற நான் துட்டு ஐயோ கவலையா இருக்குவா. வச்சுதான் போச்சு. லியோ வோடாஃபோன்ல 4ல இருந்து 100 SMS ஒரு நாளைக்கு. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். நீ கேட்டு இல்லைன்னா என்கிட்ட சொல்றேன். நான் சின்ன நாளைக்கு நாளைக்கு நான் ஆமா நாளைக்கு நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா நமக்கு பேர் நம்ம விக்கி காலையில எல்லா மெசேஜ் அனுப்பிட்டோம். எனக்கு தெரியாதுடா. எனக்கு மறந்துட்டேன். ஒருத்தர் ரிப்ளை பண்ணல மறந்துட்டு ஒருத்தர் ரிப்ளை பண்ணடா 8 மணிக்கு அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஆளுக்கு இப்பதான் மெசேஜ் ஆரம்பிச்சா அதை அனுப்பிட்டு இருக்கேன். இது செக் ஆப்ரேட் தெரிவிச்சு வந்துட்டேன். குக்கா மக்கள் 60 ரூபா பேலன்ஸ் இருக்கு. 60 ரூபா பேலன்ஸ் புரிஞ்சாங்க நினைச்சேன். அப்படிதான் நினைச்சேன்டா. பையன் பார்த்தா 60 ரூபா அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 100 SMS மேல அனுப்பவே முடியும். அவளுக்கு எப்படி? அவன் 4 வச்சிருக்கான். ஓ விக்கி 198 கால் பண்றா. கேக்குடா சும்மா டைம் பாஸுக்கு. இல்லடா எனக்கு கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டான். அவனை யாருக்கும் ஏற்றிட்டேன். அதனால கால் பண்ணா கட் ஆயிடும். யாரா? ஒருத்தர் ட்ரை பண்ண ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நேரத்தையே பார்த்துட்டேன். எனக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் என்னடா 198 கஸ்டமர் கேர் கேர்க்கடா. அவனுங்களா? அப்போ லியோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லியோ உன்னோட கஸ்டமர் கேர் நீ கால் பண்றா. எப்பா நான் இப்பதான் சிம் வாங்கியிருக்கேன். கம்முன்னு அந்த ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு பேசுறது நீ கேட்டிருக்கியா? நான் நிறைய கேட்டிருக்கேன். அதுல வந்து ஒருத்தர் பேசுறது அது சார் உங்களுக்கு வந்து இன்கமிங் வந்து கட் பண்ணிடுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே அந்த இன்கமிங் தான் நான் வந்து ஃபோன் பேசுறதே கெடுத்து விடுறோம். அந்த இன்கமிங் மேலே வந்து அடிச்சு விட்டு சார் உங்களுக்கு லைனில் ப்ராப்ளம் சார். லைன் அவனுக்கு உள்ள வரான். நான் ஃபோன் பேசும்போது அவனுக்கு உள்ள வரான் இருக்கும். வீட்டில் வேற பல பிரச்சனை இருக்கு. இந்த லைன் வேற வந்து எனக்கு எடுத்து விட்டாலும் நல்லாவா மேடம் இருக்கு. வீட்டில் வேற அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் லைன் எவ்வளோ ஒருத்தன் கெடுத்து விட்டா சொல்லுவீங்க அப்படிமா. எங்க கிளாஸ் பசங்க பிஎஸ்என்எல் நம்பர்ரா ஒரு நம்பர் வந்து இருந்தது. அந்த நம்பர் வச்சு கஸ்டமர் கேர் செம்ம ஃபீஸ் ஆனுங்களா டீஆக்டிவேட் பண்ணிட்டான்.
அம்மா அது சரியா அப்படி இப்படி அப்படி கெட்ட வார்த்தைலாம் எவ்வளோவா வருது. படிப்பு வருதா இல்லையா இது வருது. யோகா நீ கால் பண்றா, நீ கால் பண்றா. எந்த போனையும் ஆன் பண்ணது அது எங்க அக்கா வச்சிருக்கு. உடனே கால் பண்றா, ஏர்டெல் தானே? ஓ ஏர்டெல் கால் பண்ணுவா. ஏன் கால் பண்ணு. ஏர்டெல் வாங்கிடும்டா. ஏன் கால் பண்றா, இந்த 100 எப்ளாஸ்க்கே கேட்போம். சொல்லுங்கடா, சும்மா டைம் பாஸ் தான்டா. இப்போ கலாய்க்கிறதுக்கு லியோ கலாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? ஆனால் போங்கடா. அவர் சொல்ல விடுங்கடா, சொல்றா. நாளைக்கு ஏர்டெல் சிம் வாங்கிடும்டா, அதெல்லாம் சொல்ல வந்தேன். நீ இருக்கிற நாளைக்கு ஒருத்தன் ஏர்டெல் விட்டு ஓடணும்னு சொல்றான், நீ ஏர்டெலுக்கு வரேன்ற. ஃபோன் பேசுறதுடா. ஓ வாங்கடா வாங்கடா. அதேதான். எனக்கு ஆஃபர் முடிவு போய் நீ வாங்கடா. என்னடா ஆஃபர் முடிவு பண்ணுடா? ஆமா எனக்கு ஆஃபர் முடிவு போய் நீ வாங்க போற. நீ தானே கால் பண்ண போறேன். எனக்கு அக்டோபர் 20 கூட ஆஃபர் முடியலா. ஏன்னா இந்த ஆஃபர் முடிஞ்சு வேற ஆஃபர் போட்டுட்டு இருக்கான். என்ன ஆஃபர் போட போறேன் எனக்கு? அப்படிலாம் போடாதா. அவன் நல்லா போட்டு விடுதுன்னு இருக்கான். நான் சரினா ஒத்துடுவேன். அவன் வந்து வேற ஆஃபர் மாத்துவானோ. யாரு அனெக்ஸா? இல்லடா ஏர்டெல்காரன்டா. சேவியர்லாம் மாத்திட்டானா? என்ன மாத்தியாச்சு? 1/16 1/16 போட்டு விட்டான். அது ஃப்ரீயாடா, தானாக போட்டுருணும்டா. ஆமாண்டா, நம்ம கேட்க தேவையில்ல. இல்லடா எப்படின்னா நீ அது வேற நெட்வொர்க் மாறு போடணும்னு சொன்னதான் அது மாதிரி பண்ணுவான். அது இப்ப இல்ல. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு வாட்டி நான் நெட்வொர்க் மாற போறேன்னா மாறிக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்பெல்லாம். ஆமாண்டா, ஏன்னா அந்த நெட்வொர்க் மாறுறதுக்கு 1900 மெசேஜ் பண்ணா இதுக்கு முன்னாடி ஃப்ரீல இருந்து இப்போ அதுக்கு 50 பைசா கால் காசு வச்சோம். இப்ப எல்லாம் உஷாராயிட்டாங்க. ஆமா என்ன மாதிரி ஆயிட்டாங்களா? ஏன் அப்படி காமெடி? நீயே காமெடி பீஸ். என்ன பண்றது? இப்படிதான் இருக்கணும். குட் பை தான் அப்படிதான் இருப்பாங்களா? நீங்க சொல்லு. குட் பை தான் அப்படிதான் இருப்பாங்க. சரி ஓகேடா, நான் போயிட்டு சாப்பிட்டு நாளைக்கு கால் பண்றேன். சாப்பிட்டு கால் பண்றேன்னு மட்டும் சொல்லி உனக்கு கொண்டுருவேன். ஆன்லைன்ல என்ன இருக்கா? சைன் அப் பண்ணிட்டேன். நான் குடுத்து பத்தி இல்லையா? அதே கிருஷ்ணன்.co.cc அதானே? போயிட்டானா லையா? லையா போயிட்டான். திடீர்னு எப்போ போறேன் எப்போ வரேன்னே தெரிய மாட்டேங்குது. கேப்ல கலாய்ச்ச பத்தி என்ன? எங்க கலாய்ச்சான்? போயிட்டியான்னு நான் கேட்டான். லியோ எப்படி சொன்னா பத்தியா? அப்புறம் வீடியோ சோனி வயோ. சரி மச்சான், அப்புறம் கால் பண்றேன். ஒன்றும் இல்லைடா, நான் நாளைக்கு கால் பண்றேன். அப்புறம் மிஸ் கால் கொடுக்கன்னு சொல்லுவான்டா. பேடா குட் நைட். எல்லாம் நல்லா இருக்குடா, நல்லா படிங்க. ஓகேடா ஓகேடா. நீங்க நல்லா படிச்சா அடி வாங்காம படிச்சிடறாடே லியோ. அவளை வளர்த்து விடுறா கொஞ்சம். ஏதாவது சத்துள்ள ஆகாரமா கொடுத்து காமலா நியமெல்லாம் வாங்கி வாயில தங்க வச்சு போட்டி விட்டு அவளை வளர்த்து விடு. எனக்கு அது போதும்டா, அது போதும். ஐயா பாவம், 5.3 இங்க இருக்கு, 6 இங்க இருக்குடா. அது போதும் எனக்கு. சரி கொட்டாய் வந்துட்டு நீ சுந்தர பேரு. ஓகேடா, பாய்டா. சீக்கிரம் பாய்டா. பாய் 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 பாய். சரி அப்போ யோகா அடுத்து நீ தான். எங்க அடுத்து நீ? அவன் போயிட்டான், அடுத்து நீ தானே இருக்க. இவன் விக்கி போயிட்டான். இல்லடா போலடா, அப்படியே கிளம்ப வேண்டிதான். விக்கி போயிட்டான். நான் விக்கி ஃபோன் பண்ணி சொல்லி ஃபோன் பண்ணிருக்கேன். விக்கி போயிட்டான். சரி சரி டென்ஷன் ஆகுதா? இதை கேட்க மனுஷன் மறந்துட்டேன். சரிடா அப்புறம் கேளுங்க, நான் கிளம்ப. நாளைக்கு ஃபோன் பண்றேன். சரிடா. டேய் யோகா, இந்த நம்பர் ஆன் பண்ணிடா. சரி வைக்கிறேன். எங்க வச்சுருக்காங்க வீட்டுல அதான் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஆன்ல தான் இருக்கும். சார்ஜ் இல்லடா, நேற்று கரண்டே இல்லை எங்க வீட்டுல எல்லாம். அதான் இல்ல. சரிடா சரிடா பாபுடா. பாய்டா. சரி பாபு பாய்டா. சரி சரி பாய்டா. டேக் கேர். ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் அப்லோட் பண்றேன், கேட்டுக்க.